ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த உபவாச நாளிலும் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் தேவனை பாடி ஆராதித்து நாம் ஜெபத்திற்குள்ளே கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திட நன்றி. உமது சமூகம் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து நடத்திட உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து உம்மை துதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாடல்களையும் தொடர்ந்திருக்கிற வார்த்தைகளும் ஜெப நேரங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நேசுவே உந்தன் நேசமே இந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். அந்த மாது கண்களின் நீரை அன்பறிவும் பாதம் ஊற்றினாலே. அந்த மாது கண்களின் நீரை அன்பறிவும் பாதம் ஊற்றினாலே. என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஓப்பட. என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஓப்படைத்தே. இந்த நேசுவே இந்த நேசமே இந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் இறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் இறைவா. எந்த துணை நீர் என்னை அறிவி எந்தன் பாரம் தாங்கிடு. எந்த துணை நீர் என்னை அறிவி எந்தன் பாரம் தாங்கிடுவே. இந்த நேசுவே இந்த நேசமே இந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே. கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி. கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி. இந்த உதவி என்றும் மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே. இந்த உதவி என்றும் மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே. இந்த நேசுவே இந்த நேசமே இந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம்.
இந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. இந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தே உந்தன் குருசில் பங்கடைந்தே. உந்தனுடனே என்னை அறைந்தே உந்தன் குருசில் பங்கடைந்தே. இந்த நேசுவே இந்த நேசமே இந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பார் பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பார் பராபரனே சரணம். நோக்கி நோக்கி ஓடுகின்றேனே லாபமும் நஷ்டம் என்றெண்ணுகிறேன். நோக்கி நோக்கி ஓடுகிறேனே லாபமும் நஷ்டம் என்றெண்ணுகிறேன். ஒன்றே மனதில் ஒன்று நினைவில் சென்றே பரனை கண்டிடுவேன். ஒன்றே மனதில் ஒன்று நினைவில் சென்றே பரனை கண்டிடுவே. இந்த நேசமே இந்த நேசமே இந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணை. ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார். நம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார். தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. படைத்த வெற்றியில் நாளிது இன்று அகமகிழ்வோ ஆக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ ஆக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா தோல்வியில்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. படைத்த வெற்றியில் நாளிது இன்று ஆக மகிழ்வோம் ஆக்கரிப்போம்
அல்லேலூயா பாடுவோம். எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, ஆமென், வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். படித்த வெற்றியின் நாளிது, இங்கு அகமகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. வாழும் பிள்ளை, கண்ணில் கண்ணா வாழும் பிள்ளை, அன்பிற்கு அளவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. மமத அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல்
புகழ் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை உந்தன் தஞ்சம், சுகமாய்ந்து தங்கிடுவே. சிலுவை நிழலுந்தன் தஞ்சம், சுகமாய்ந்து தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தந்தை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அவருடைய சமூகம் நமக்கு இன்பம் கொடுக்கிறதான ஒரு இடம். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய ஆலய பிரகாரங்கள் வருது எத்தனை என்று பக்தன் தாவீது சொன்னது போல, இந்த நாளிலே நாம் கூடியிருக்கிறதான இந்த இடங்கள் தேவனுடைய சமூகமாய் நாம் நினைவு கூர்ந்தோம். அவருடைய பாதத்தில் நான் வந்திருக்கிறேன், கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி, வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்ன அவருடைய பாதபடியில நம்மை ஊற்றி அவரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. 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 தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. Thank you Lord. Amen. Thank you Jesus. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. Thank you Lord. Thank you Lord. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உம்மை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்.
பலவீனத்தில் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உண்டு திடக்கொள்ளின் மகனே, உலகத்திலே துயரம் உண்டு திடக்கொள்ளின் மகனே. சிலுவை கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். உம்முடைய கிருபை எத்தனை மேலானது ஆண்டவரே. நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாக இருக்கிறது உமது சுத்த கிருபை தானே. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய அளவற்ற கிருபை இந்த காலவேளையில ஊற்றுவீராக ஆண்டவரை. தினம் கொண்டு பலன் கொண்டு உமக்காக எழுந்து பிரகாசிக்கும் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நொறுங்குண்ட இருதயத்தோடு உடைந்த உள்ளத்தோடு பலவிதமான அச்சுறுத்தலை ஆண்டவரே தன் வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் முதலவற்ற கிருபை நீர் ஊற்றுவீராக. பிரச்சனை இப்பொழுதே பிள்ளைகளில் நிறப்பட்ட எல்லா போராட்டங்களையும் நீர் மாற்றுவீராக. ஒரு அற்புதம் அவளுக்குள்ள நடக்கட்டும் ஆண்டவரே. பிரசனம் உங்களுடைய ஜெபத்தின் மேல் ஊற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. Thank you Lord. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். Glory, 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 glory. தொடர்ந்து கிரியை செய்யுங்க. உங்களுடைய நாமமே மகிமைப்படட்டும். இந்த பிரசனம் உடைய ஜனத்தை ஆளட்டும் ஆண்டவரே. இந்த அளவில்லாத கிருபையை ஊற்று. அந்த பலவீன பகுதிகளில் இப்பொழுதே இந்த தேவ பலன் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் கர்த்தர் புது பலனை கொடுப்பீராக.
அழிகின்ற மாந்ததனை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா, நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்ததனை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா, ஜெபவேலை வைத்து தேவா பதித்தார் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நீ வந்தே, கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நீ வந்தே. உம்மை அறியாமல் ஒருவர் கூட மறித்து விடக்கூடாது. ஆண்டவரே, உம்மை அறிந்து உம்மை புரிந்து விட ஜனமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்திட இப்பொழுதே விட பிள்ளைகள் மேல் இறக்கம் செய்ய மாட்டவரே, ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளும் ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது, அவரை தேட காலமாயிருக்கிறது. ஆண்டவர் அற்புதமாக இந்த வசனங்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சத்தியம், நீதிக்கு ஒத்ததாய் விதை விதையுங்கள் என்று சொல்கிறார். விதைப்பது என்கிற ஒரு அற்புதமான காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் விதைக்கிற ஒரு விஷயத்தை அது நீதிக்கு ஒத்ததாக விதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய விதைப்புக்கு பின்பு அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அதனுடைய பலாபலனை எதிர்பார்த்து இருக்கிறான். ஆகவே விதைப்பு அதனால் கிடைக்கிறதான பலனை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அநேகருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் மேன்மை இல்லை, திருச்சபையில் வளர்ச்சி இல்லை, நாம் எதிர்பார்க்கிற காரியங்களில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சரியான ஒரு அறுவடை நான் பெற முடியவில்லை, நன்மையை நான் அடைய முடியவில்லை என்கிறதான அநேக கேள்விகளோடு நாம் வாழ்கிறோம். ஆனால் நாம் விதைக்கிற ஒவ்வொரு காரியமும் அது நீதிக்கு ஒத்ததாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விதைப்பது என்பது ஜெபிப்பதற்கு அடையாளமாக நாம் இங்கு இதை எடுத்துக்கொள்ளலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் 11ஆம் வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார், எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான், ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன், எப்ராயிமை ஏற்பூட்டி ஓட்டுவேன், யூதா விழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான் என்று ஆண்டவர் இங்கே எப்ராயிமை குறித்தும் யூதாவை குறித்தும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். ஆகவே தேவன் விழுகிறதையும் பெரம்படிக்கிறதையும் நுகத்தடியிலே பூட்டப்படுகிறதையும் ஆண்டவர் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவனுடைய செயல்பாட்டுக்கு பின்பு அதனால் கிடைக்கிற பலாபலனை தேவன் இங்கு விளக்குகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உழுகிறவனால், ஆகவே பிரயாசப்படுகிறவனால் எதிர்பார்க்கப்படுகிற பலனை பெற வேண்டுமானால் நாம் விதைக்கிற விஷயத்திலே கவனமாய் நாம் விதைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20, 22, 25 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். வசனத்தை கேட்டு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். கற்பாறையின் மேல் இருக்கிற அந்த மனிதன். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன்
வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் பாருங்கள், ரெண்டு இடத்துல விதைக்கப்பட்ட இந்த விதை. ஓரிடம் கற்பாறை, அங்கே அந்த விதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டாலும் அந்த கற்பாறையின் மேல் போட்டதனாலே அது வேர்கொள்ள முடியாமல் அழிந்து போகிறது. இன்னொரு இடம் முள்ளிலே விதைக்கப்பட்ட விதை. அது வேர்கொள்ளுகிறவனாய் இருந்தாலும் கொஞ்ச காலம் மாத்திரமே நிலைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே விதைக்கிறவன் எப்படியோ அது விளைச்சலை கொடுத்து விடும் என்று எண்ணிவிட முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விதைக்கிறீர்கள், ஆனால் அதிகமாய் விதைத்தாலும் கொஞ்சமாய் தான் அறுக்க முடிகிறது. நீங்கள் விதைத்த பலனை அடைய முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன? நீதிக்கு ஒத்ததாக விதைக்கவில்லை. இன்றைக்கு அநேகருடைய ஜப வாழ்க்கையில சரியான விதமான ஜபங்கள் இல்லாததினாலே பலனற்ற ஜபங்களாய் இருக்கிறது. பல மணி நேரங்கள் ஜபிப்பார்கள், ஆனால் பலன் இருக்காது. ஆகவே மிகவும் கண்ணீரோடு பாரத்தோடு ஜபிப்பது போல் இருக்கும், அதிலே பதில் ஒன்றும் இருக்காது. ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நீதிக்கு ஒத்ததாய் நாம் விதைக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி வேதாகமத்தில் பல காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். 2 பேர் தேவாலயத்துக்கு ஜபிக்க சென்றார்கள். ஆகவே ஜபம் என்பது விதைக்கிற ஒரு காரியத்திற்கு அடையாளம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் பலன் இருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரமாய் அறுப்பான் என்று சொல்கிறார். இதுவும் ஜப வாழ்க்கை குறிக்கிறது. கண்ணீரோடு நாம் ஜபிக்கிறோம், கண்ணீரோடு நம்முடைய மனதின் காரியங்களை அதை தேவ சமூகத்தில் நாம் விதைக்கிறோம். கண்ணீரோடு தேவ வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தன் இருதயத்தில் தேவ சமூகத்தில் ஊற்றுகிறோம். நிச்சயம் பதில் வரும் என்று சொல்லி, ஆனால் பதிலற்று போக காரணம் என்ன என்று சொன்னால் அது நீதிக்கு ஒத்ததாக இல்லை. ஆகவே ஒருவன் இவ்வாறு ஜபிக்கிறான், ஆண்டவரே, நான் மற்றவர்களை போல அல்ல, நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என்னுடைய தசம பாக காணிக்கைகளை கர்த்தருக்கென்று நான் கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நியாய பிரமாணங்களை நான் கை கொண்டு உமக்கு உத்தமாய் வாழ்கிறேன், ஆனால் மற்றவர்களைப் போல் நான் அல்ல என்று சொல்லி தன்னுடைய நல்ல நடக்கையை சொல்லுகிறான். அதே வேளையில் மற்றவருடைய குறைவை அங்கு சொல்லுகிறான். ஆனால் வேறொரு மனிதனை இயேசு அங்கு காண்பிக்கிறார். பரிசேயனையும் ஆயக்காரனை குறித்து சொல்லும் பொழுது, ஆயக்காரன் வானத்துக்கு தன் தலையை ஏறெடுக்க துணியாமல் பயந்து அவன் தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்கிறான். 2 பேரும் விதைத்தார்கள், ஆனால் நீதிக்கு ஒத்ததாக விதைக்கவில்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பரிசேயன் விதைத்த அந்த காரியம் நீதிக்கு ஒத்ததாக இல்லை. ஆகவே ஆயக்காரன் விதைத்த அந்த காரியத்தை தேவன் கவனித்து பார்த்தார். ஆகவேதான் அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் மேன்மையாக சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு தகப்பனும் பிள்ளையும் அவர்கள் தங்களுடைய தோட்டத்தில் பீன்ஸ் விதைகளை அவர்கள் விதைத்து அது முளைத்து வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தார்களாம். ஆனால் அது முளைத்து வரவே இல்லை. பல நாட்கள் எதிர்பார்த்தும் அது பலன் கொடாததினாலே அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் அந்த ஏன் இப்படி ஆனது என்று நினைத்து பார்த்தபோது அப்பொழுதுதான் அவருக்கு விளங்கிற்று, அவர்கள் விதைத்த விதையெல்லாம் அந்த பூமியின் மேலே தான் இருந்தது. அது நிலத்துக்குள்ளே அது சரியாக ஊன்றாமல் இருந்ததற்கு காரணம் அந்த நிலம் சரியாக பண்படுத்தப்படாதிருந்ததினாலே அந்த நிலத்திற்குள்ளே அந்த விதை முழுமையாக அதற்குள்ளே பதிந்து அதில் வேர்கொள்ளும்படியான சூழ்நிலை இல்லாததினாலே விதைத்த விதை அப்படியே இருந்தது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நான் ஜெபித்தேனே, ஏன் எனக்கு உடனே பதில் கிடைக்கவில்லை? நான் இவ்வாறு வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தேனே, கருத்தாய் ஜெபித்தேனே, பல மணி நேரங்கள் ஜெபித்தேனே, இப்படியெல்லாம் என்னுடைய பிரயாசத்தை நான் எடுத்தேனே, ஏன் எனக்கு பலன் இல்லை, வளர்ச்சி இல்லை, மேன்மை இல்லை என்று நாம் கேள்வி எழுப்பலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நீதிக்கு ஒத்ததாக விதையுங்கள்,
கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடுகிற பிள்ளைகள் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது, தான் விதைப்பதற்கு முன்னதாக நிலத்தை பண்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு நிலம் பண்படுத்தப்பட்டிருக்குமானால் அங்கு விதைக்கிற காரியங்கள் உடனே அது வேர் பற்றி அது முளைத்து எழும்பி அது சீக்கிரத்தில் பலன் கொடுக்கும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை உள்ள உபவாச நாள் வந்திருக்கிற நாம் இதை கவனித்து பார்க்க வேண்டும். ஆதி சபை நீதிக்கு ஒத்ததாக அவர்கள் விதை விதைத்ததை நாம் ஆதி சபையை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆகவே நீதிக்கு ஒத்ததாக நாம் விதை விதைக்க பழக வேண்டும். அதை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய எண்ணமும் அவனுடைய பார்வையும் வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டமும் சித்தமும் வேறு விதமாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விதைக்கிற அந்த பலனை அடையாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீதிக்கு ஒத்ததாக நாம் விதைக்கவில்லை. நாம் இவ்வுலகத்திலே நம்முடைய விருப்பங்களே நாம் விதைக்க விரும்புகிறோம். நாம் நம்முடைய பிரயாசங்களுக்கு பின்பு நாம் பலன்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் நாம் சரியாய் அதை செய்கிறேனா? சரியான விதத்தில் தேவ சமூகத்தை நாடுகிறேனா? நான் ஜெபித்த அந்த காரியங்கள் சரியானதா, நியாயமானதா என்பதை, நீதிக்குள்ளானதா என்பதை நான் பார்க்கிறதே இல்லை. அருமையான தேவ ஜனமே, ஒரு ஆலயத்தை நான் ஒரு வீடியோ காட்சி நான் பார்த்தேன். ஒரு ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது. அந்த ஆலயத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை ஏராளமான நபர்கள் அந்த ஆலயத்தை அதை தண்ணீர் ஊற்றி அந்த ஆலயத்தை சுத்தமாக கழுவி அதை ஆலய ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுது ஒரு வாலிப பெண் அங்கே அந்த ஆலயத்தை அவளும் தண்ணீர் ஊற்றி அங்கே கஷ்டப்பட்டு அதை கழுவி சுத்தம் பண்ணுகிறதை இன்னொரு இளைஞன் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தவன் அதை கண்டான். அந்த இளைஞன் அவன் நன்றாக பணியாற்றுகிற ஒரு வசதி உள்ள ஒரு நபராய் அவன் காணப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாலிப பிள்ளையின் அவருடைய செயலை பார்த்து அவன் பரிதாபம் கொண்டு, மிகவும் ஏழ்மையான பெண், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தில் வேலை செய்கிறாள், இவளுக்கு ஏதாவது நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தவறான விதத்திலே அவளுடைய செயலை கண்டு அந்த வாலிப பெண்ணுக்கு உதவி செய்யும்படியாக அவன் முயற்சித்தான். அடுத்த வாரம் அதே போல் அந்த பெண் வந்தால் தன்னுடைய வேலைகளை கடுமையாக கஷ்டப்பட்டு அந்த ஆலயத்தில் வேலை செய்கிறதை பார்த்து, உன்மேல் நான் பரிதாபம் கொள்ளுகிறேன், உனக்காக நான் இந்த பணத்தை கொடுக்கிறேன், நீ வைத்துக்கொள் என்று சொல்லி $100 அந்த பணத்தை அந்த வாலிப பெண்ணிடத்தில் அவன் கொடுக்க முயற்சித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெண் சொன்னார், எனக்கு வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் அவன் சொன்னான், இல்லை, நீ மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு மகளாய் இருப்பாய், ஆகவே தான் இந்த ஆலயத்தில் இப்படி ஒரு சாதாரண ஒரு வேலையை செய்கிறாய் என்று சொல்லி அவனுடைய தவறான பார்வையினாலே அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய போனான். ஆகவே அவள் கிளம்பி, எனக்கு வேண்டாம், நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேகமாய் கடந்து போய் தன்னுடைய காரை எடுத்தார். அது BMW கார், விலை உயர்ந்த ஒரு காரில் அவள் பயணித்து கொண்டிருந்தாள். அப்படி பயணித்து கொண்டிருக்கிற பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவளை பார்த்து கேட்டான், நீங்கள் யார் என்று சொல்லி. அப்பொழுது அவள் மிகப்பெரிய ஒரு கம்பெனியில, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் அவள் இருந்தால். அவளுடைய ID கார்டை கொடுத்தாள். அவன் ஆச்சரியப்பட்டு போய்விட்டான். நான் ஒரு MD-யாக இருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது, அவள் ஒரு ஏழ்மை நிமித்தம் இந்த வேலையை செய்கிறாள், அவள் மிக ஒரு ஏழை, அதனால் தான் ஆலயத்தில் இந்த வேலை செய்கிறாள் என்று சொல்லி தவறான பார்வையோடு பார்த்தான். அப்பதான் உனக்கு உதவி செய்யணும் தான் நான் ஆலயத்துக்கு வந்தேன். அவ சொன்னா, அது அல்ல, அதற்காகத்தான் ஆண்டு. அவ சொன்ன, இல்லை, உனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கத்தான் ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு உன்னை கொண்டு வந்தார் என்று அவனுக்கு சொல்லிவிட்டு அவள் கடந்து போய்விட்டாள். அந்த மனிதன் அன்றைக்கு புரிந்து கொண்டான், தேவனுக்கு பணி செய்வது எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த மனிதன் தேவனுக்கு பணி செய்வது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை இன்றைக்கு அநேகர் உணராதிருக்கிறார்கள். காரணம், உலக மனுஷர்களைப் போல அவர்கள் யோசிக்க துவங்குகிறார்கள். நீதிக்கு ஒத்ததாக விதைக்கிற அனுபவம் இன்றைக்கு குறைந்தே காணப்படுகிறது. தேவன் எதை விரும்புகிறார்
என்பதை செய்வதை விட நான் எதை விரும்புகிறேனோ அதைத்தான் செய்வேன் என்று நாம் தீர்மானிக்கிறோம். அப்படிப்பட்ட விதைக்கிற காரியங்கள் பலனற்று அது முளைத்தெழும்பாமல் அது பட்டு போய்விடும். ஆனால் தேவன் விரும்புகிறபடி நீதிக்கு ஒத்ததாக நாம் விதைப்போமானால், பிரயாசப்படுவோமானால் நமக்கு நிச்சயம் பலன்களை அது கொண்டு வரும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி திருச்சபையினுடைய ஜெப வாழ்க்கை, ஜெப அனுபவங்களை நாம் இவ்வாறு பார்க்கலாம். அப்போஸ்தல புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும் சொன்னால், ஆதி திருச்சபை 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயும் 4ஆம் அதிகாரம் 24 முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும் ஆதி சபை ஜெப வாழ்க்கையில முதலாவது அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். ஒருமனப்படாமல் ஜெபிக்கிற ஜெபம் நீதிக்கு ஒத்ததாக விதைக்கிறதாய் அது இல்லை. ஆகவே இன்றைக்கு நீதிக்கு ஒத்ததாய் விதைப்பதென்றால் என்ன? முதலாவது ஆதி திருச்சபையிலே இந்த வசனங்களிலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ஒருவேளை இதுவரைக்கும் உடைய ஜெப வாழ்க்கையில ஒருமனப்படாத வேற்றுமையான கருத்துக்களோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போமானால் நீதிக்கு ஒத்ததாக நாம் இன்னும் விதைக்கவில்லை, பலனை நிச்சயம் காண மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இரண்டாவது அவர்கள் தினந்தோறும் தேவ சமூகத்தில் ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அருமையான 16, 13 இந்த வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தினந்தோறும் அவர்கள் ஜெபித்தார்கள். ஆகவே தினந்தோறும் ஜெபிக்க அந்த ஜெப அனுபவத்தை நாம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பார்வையில் நீதியா இருக்கிறது. ஆகவே தினந்தோறும் நாம் ஜெபிக்க வேண்டும். கொர்நேலி என்கிற அந்த ஸ்தோத்திரம் 100க்கு அதிபதி குறித்து வேதம் அப்படி சொல்லுகிறது. அவன் தினந்தோறும் தன் வீட்டாரோடு கூட தேவனை தேடுகிற ஒரு மனிதனாய் இருந்தார். அடுத்ததாக அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடி தடைகள் எல்லாம் அவர்கள் நீக்கிவிட்டு ஜெபித்தார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜெபத்திற்கு தடை வரும் என்பதை நாம் அறிந்திருந்த போதும் அந்த தடை வராமல் அவைகளை நீக்கிவிட்டு நாம் ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் ஜெபங்களிலே பாதியிலே நாம் முடித்துக் கொள்ளுகிற சூழல் வருகிறது. நம்முடைய ஜெபங்களுக்கு தடை வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நீதிக்கு ஒத்ததாக நாம் ஆமென் விதைக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. மூன்றாவதாக அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 9:9 வாசிக்கிறோம், 9:11 வாசிக்கிறோம். 3 நாட்களை அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்களாம். உபவாச ஜெபம் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு நல்ல வழக்கத்தை வைத்திருந்ததை பார்க்கிறோம். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஜெப அனுபவ வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நாம் நீதிக்கு ஒத்ததாக விதைக்க நாம் பழக வேண்டும். உபவாசித்து ஜெபித்தார்கள். அது மட்டுமா, அவர்கள் இரவு ஜெபம் செய்தார்கள். வேதாமத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 12:5, 12:12 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இரவிலே அவர்கள் ஜெபித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இரவு ஜெபம் மாற்றத்தை கொண்டு வந்ததை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஜெபம் தான் அப்போஸ்தலரை விடுவித்து சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்தது. இரவுல ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இதுதான் தேவனுடைய நீதி. உபவாசித்து ஜெபிப்பது தேவ நீதி, தினந்தோறும் ஜெபிப்பது தேவ நீதி. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், கண்விழித்து ஜெபிப்பது தேவ நீதி. ஆனால் மனுஷனுடைய நீதி என்ன சொல்லும்? நீ நன்றாக படுத்து உறங்கு என்று இந்த உலகத்துடைய காரியங்கள் சொல்லும். அருமையானவர்களுடைய மாம்சீகம் சொல்லும். உன் பலவீனத்துக்கு ஏற்றபடி நீ வாழ்ந்து கொள் என்று சொல்லும். ஆகவே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உபவாச ஜெபமோ அல்லது இரவு ஜெபமோ அல்லது தினந்தோறும் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை இல்லாதபடி அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படியே விதைக்க அவர்கள் முயற்சிக்கும் பொழுது அவர்கள் பலனை அடையாமல் போகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஜெபத்தினுடைய அவசியத்தை, மேன்மையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொழிலதிபர் டாடா அவர் தன்னுடைய நண்பருக்கு அவர் ஒரு விலை உயர்ந்த பேனாவை அன்பளிப்பாக கொடுத்தாராம். ஆனால் அவருடைய நண்பர் என்ன செய்வாராம்? அந்த பேனாவை அவர் அடிக்கடி தொலைத்து விடுவாராம். பாருங்கள், மிகவும் கஷ்டமா இருக்குமா? மீண்டும் அவருக்கு விலை உயர்ந்த பேனாவை வாங்கி கொடுப்பாராம். பாருங்கள், அவர் எங்கேயோ வைத்து விட்டு அதை மறந்து விடுவாராம், அடிக்கடி இதை தொலைத்து விடுவாராம். ஆனால் ஒரு நாள் அவர் என்ன செய்தார் தெரியுமா? மிக விலை உயர்ந்த தங்கத்தினால் ஆன ஒரு பேனாவை அவருக்கு கொடுத்தாராம். பாருங்க,
இந்த பேனாவை கொடுத்த பின்பு அவர் பேனாவை தொலைக்கவே இல்லை. காரணம், இது தங்கத்தினால் ஆனது. அதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தி முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டாராம். ஆகவே மனிதனுடைய புத்தி இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது. உலகத்தினுடைய செல்வத்தின் மேலே அவன் வைத்திருக்கிற நாட்டம் இருக்கிறது, அது மிக பெரிதா இருக்கிறது. ஆகவேதான் அந்த பொன்னினால் ஆன பேனாவை அவன் மிக பத்திரமாய் வைத்துக் கொண்டான். சாதாரணமான பேனாவை அவன் அக்கறை இல்லாமல் அதை தொலைத்து கொண்டே இருந்தான். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற விலையேறப்பெற்ற விசுவாசத்தை, விலையேறப்பெற்ற இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை, விலையேறப்பெற்ற அந்த பேனாவை போல் இருக்கிறதான அந்த ஆத்துமாவை, விலையேற பெற்றிருக்கிற தேவனோடு உறவு வைத்துக் கொள்கிற ஜெப வாழ்க்கை அற்பமாக, அதை துச்சமாக எண்ணுகிறபடினால்தான் அநேக தங்களுடைய வாழ்க்கை தொலைத்து விட்டது போல காணப்படுகிறது. காரணம், அதனுடைய மதிப்பை அவர்கள் இன்னும் உணரவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, அது மட்டுமல்ல, அவர்கள் உபவாசத்தோடு ஆராதித்து ஜெபித்ததையும் அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே குறிப்பிட்ட ஒரு இடத்திலே கூடி அவர்கள் ஜெபித்தார்கள். 16:16 அதை நாம் வாசிக்கிறோம். இப்படி பல இடங்களில் அவர்கள் இப்படி ஜெபித்த அந்த ஜெப வாழ்க்கை, அந்த ஜெப அனுபவத்தை பார்க்கிறோம். தேவன் விரும்புகிறபடி அந்த ஜெபங்கள் இருந்தபடியினால் அன்றைக்கு அற்புதங்கள் நடந்தது. ஆதி திருச்சபை வளர ஆரம்பித்தது. ஆதி கிறிஸ்தவர்கள், ஆதி திருச்சபையில் அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவர்கள் விதை தானியமாக ஆண்டவருக்காக வாழ்ந்து அவர்கள் நீதிக்கு ஒத்ததாக தங்களை விதைத்தபடியினால் மிகுந்த பலனை கொடுத்தார்கள். ஆதி சபை வளர்ந்து கொண்டிருந்தது, கிறிஸ்து வளர்ந்து கொண்டிருந்தது, தேவ நாமம் மகிமைப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச நாளிலும் நாம் கூட நீதிக்கு ஒத்ததாக விதைக்க நாம் பழக வேண்டும். வாசித்து பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலேயும் இப்படி சொல்கிறது. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடு பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினார்கள். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அன்புக்குரியவர்களே, பேதுருவுக்காக அவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் பாருங்கள், அவர்களை விடுதலை ஆக்கிற்று. அது மட்டுமல்ல, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று வாசிக்கிறோம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. சபை வளர ஆரம்பித்தது. ஜனங்களுடைய நீதிக்கு ஒத்ததான அந்த ஜெப வாழ்க்கை, நீதிக்கு ஒத்ததான அர்ப்பணிப்பின் அந்த ஜீவியம். ஆகவே இயற்கைக்கு மாறாக ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அப்படி தங்களுடைய சரீரத்தையும் வாழ்க்கையும் அர்ப்பணித்து செய்த ஜபங்கள் தான், அந்த நீதி கொத்த ஜபங்கள் தான் பலாபலனை அவர்களுக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கூட, எனக்கு கஷ்டமா இருக்கும், இது என்னால முடியாது என்கிற நிலையிலே நாம் தேவ சமூகத்தில் நாம் முயற்சிப்போம் என்று சொன்னால் நிச்சயம் பலனை காண முடியாது. ஒரு விவசாயி அந்த நிலத்தை பண்படுத்துகிறான், நன்றாக அதை உழுகிறான், அதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி அந்த பண்பட்ட அந்த நிலத்திலே ஆண்டுடைய ஆமென் அற்புதமான அவருடைய விருப்பத்தின்படி அந்த விவசாயி அந்த விதையை விதைக்கிறான். அந்த விதை ஊன்றப்பட்டு மிகுந்த பலன் கொடுக்கிறதை ஒரு விவசாயியோட வாழ்க்கையில காண்பது போல இயேசு சொன்னார், நல்ல நிலமாகி இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதை 1, 100, 60, 30 என பலன் கொடுக்கும் என்று இயேசு சொன்னார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் பண்படுத்துவோம், நீதிக்கு ஒத்ததாக நாம் விதை விதைப்போம். பண்படாத நிலத்தை போல் நாம் இருக்க வேண்டாம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா 17:6 நம்ம இப்படி தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு மனிதன் நீதி கொத்ததாக இல்லாமல் தன் மாம்ச பலத்தை, தன் சொந்த ஞானத்தை, உலகத்தை சார்ந்து வாழும் பொழுது அவனுக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதை இங்கே வேதத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து, அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து, நன்மை வருகிறதை காணாமல், நன்மை வருகிறதை காணாமல், வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும், வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும், குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். உவர் நிலத்திலும் தங்குவான். ஏனென்றால் இவனுடைய நம்பிக்கை எல்லாம் இதுதான். நல்ல வாழ்க்கையை தேவன் விரும்புகிற செம்மையான வாழ்க்கையை விரும்புகிறதில்லை. கரளிப்பான செடியை போல் இருந்து அவாந்திர வெளியிலே வனாந்தரத்திலே தான் பிரயாசப்படலாம் என்று நினைக்கிறவன் வாழ்க்கை
அது வறட்சியும் வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் அடுத்த ஒரு நபரை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற அந்த மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் இலை தாட்சியாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான். காரணம், அவன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருப்பதினாலே அவனுடைய வாழ்க்கை மிகவும் செழித்திருக்கிறது. ஆகவேதான் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமோ மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே திருக்கானே ஒரு மனிதன் திருக்கானே அந்த நிலைமையோடு கூட தேவனை தேடினால் ஒரு நாளும் மேன்மை அடைய முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விதைக்கிறீர்கள், ஆனால் நீதிக்கு ஒத்ததாக விதைத்தால் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையிலே, நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய பிரயாசங்களிலே நான் தேவனுடைய நீதிக்கு ஒத்ததாய் நான் அதை செய்யாமல், நான் தேவன் விரும்பாத வண்ணமாய் நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையோ அல்லது என்னுடைய இருதயத்திலே நான் பலவிதமான எண்ணம் கொண்டு நான் தேவனுடைய சமூகத்திலே நான் பிரயாசப்பட்டிருப்பேன். ஆனால் நான் இதுவரை அந்த பலனை அடைய முடியவில்லை என்பதை உணர்ந்திருக்கிறேன். இனிமேல் நான் அப்படி அல்ல, தேவன் விரும்புகிற நீதிக்கு ஒத்ததாக நான் விதைக்கப் போகிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் நான் பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிந்திருக்கிறேன். என்னையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை திருப்பத்தக்கவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த காலை உபவாச ஜெபங்கள், ஆண்டவரே நான் நீதி கொத்ததாக விதைக்க போகிறேன், நியாயப்படி நான் ஜெபிக்க போகிறேன், என்னுடைய சுயமான நீதி எல்லாம் அழுக்கான கந்தல், நியாயப்படி உம்முடைய சமூகத்தில் வரப்போகிறேன். எவ்விதமாய் தேடினால், எவ்விதமாய் நான் பிரயாசப்பட்டால் அல்லது எவ்விதமாய் விதைத்தால் நான் பலனை காண முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் தப்பிதங்களின் குறைகளை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த காலவில் எங்கள் வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். அவர் இளைத்தாட்சியாய் அவன் பிரைசலான் வருத்தம் இன்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு வளமான நாட்களை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். கரளிப்பான செடியை போலல்ல, ஆமென், செழிப்பான ஒரு வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறார். நீதி கொத்ததாய் விதைக்கிற, கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்கிற, கர்த்தரை நம்பி வாழ்கிற, அவர் சொல்லுகிறதை மட்டும் கேட்டு வாழ்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தன் சுய பலத்தையும் இந்த உலகத்தையும் மனுஷனை நம்பி வாழ்கிற அப்படிப்பட்ட காரியங்கள், அது கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதையை போல் இருக்கும், முள்ளிலே விதைக்கப்பட்ட விதையை போல் இருக்கும். அது பலனற்று போகும், அது வளரக்கூடாமல் அழிந்து போகும். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை செய்திருந்தால் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, நீங்க எப்படி விரும்புகிறீங்களோ, உங்க நீதி என்னவோ அந்த நீதிக்கு ஒத்ததாக நானும் பிரயாசப்பட என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று தேவ சமூகத்தை நாம் சற்று நேரம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளோடு நீரிடைப்படுவீராக. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், பல ஆண்டுகளாய் ஜெபிக்கிறேன், பல ஆண்டுகளாய் கிறிஸ்துவுக்காய் நான் பிரயாசப்படுகிறேன், திருச்சபையிலே நான் ஆமென் பிரயாசப்படுகிறேன். அந்த வாலிபன் அந்த வாலிப பெண்ணை தவறாய் புரிந்து கொண்டது போல அவளுடைய செயலை பார்த்து இவன் அற்பமாய் எண்ணினான். ஆனால் அவள் தன் உயர்வான பதவியில் இருந்த போதும் தன்னை தாழ்த்தி மகிமையான தேவனுக்கு ஆலயத்தில் அவள் சேவை செய்தாள். எத்தனை ஒரு பாக்கியம், மகிழ்ச்சியோடு அதை அவள் செய்தாள். ஆனால் இவனோ அவளை தவறாய் புரிந்து கொண்டா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கூட ஆலயத்திலே
சின்ன சின்ன வேலைகளை செய்கிறவங்களை நீங்கள் அற்பமாய் எண்ணுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். அந்த பாக்கியத்தை இழந்திருக்கிறீர்கள். நீதிக்கு ஒத்ததாக நீங்கள் விதைக்கவில்லை என்பதை ஆண்டவர் இந்த சம்பவங்கள் மூலம் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மை தாழ்த்துவோம். தேவ சமூகத்தில் பரிசேயனை போல நம்முடைய செயலை பெருமையாய் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். ஆயக்காரனை போல நம்மை தாழ்த்தி என்மேல் கிருபையாயிரும் என்று நாம் சொல்லுவோமானால் இன்றைக்கு தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்கிற உள்ளங்களில் நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவு பிரயாசப்பட்டேன், இத்தனை நாட்கள் காத்திருந்தேன், பதில் இல்லையே என்று அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆதி திருச்சபை ஆண்டவரே, சில திட்டங்களோடு அவர்கள் தேவ சமூகத்தை தேடினதினால், சில பிரயாசங்களோடு தேவ சமூகத்தில் தேடினதினால், அவர்கள் தியாகத்தோடு அதை செய்ததினால் ஆதி சபைக்கு பலன் கிடைத்தது போல இன்றைக்கு தேவ சமூகத்தை நாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இதுவரை தடைப்பட்ட எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டு நீதிக்கு ஒத்ததாக தங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறையா. விசேஷமாய் படிக்கும் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் இந்த நாட்கள் ஆன்லைன்ல படித்து கொண்டிருக்கிறாங்க. தகப்பனே, நேரடியாக ஸ்கூலுக்கு போக முடியாத சூழல், பல ஆண்டவரே நெருக்கடிகளை பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய எஜுகேஷன்ல எந்த தடைகள் வராதபடி, விதமான இடரல்கள் வராதபடி, ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவரே தடைபட்டு போகாதபடி இயேசுவின் நாமத்தில் இந்த சூழலை மாற்றி பிள்ளைகள் சிறப்பாய் ஆண்டவரே கல்வியை கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவிச்சபடியா ஜெபிக்கிறேன். தகப்பனே, பிள்ளைகளுடைய ஜீவியத்தை கெடுத்து போடுகிற எல்லா விதமான தவறான பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்திலே அவளை தொடராதபடி நீர் இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகள் மேல விசேஷித்த ஆண்டவரே கரிசனை பார்வை இருப்பதாக, விசேஷமாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் சத்தியத்தின்படி வாழ்கிற அந்த கிருபை தருவீராக. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வயதில் மூத்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சரீர பலவீனங்களை கஷ்டப்பட உள்ள சரீரத்தில் அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரை பாய்ந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவரே கர்த்தாவை எலும்புகள் ஆண்டவரை தசைகள் நரம்புகள் ரத்தம் இரத்த அணுக்கள் திசுக்கள் சரித்தின் உறுப்புகள் குணமாக்கிற வல்லமை பாய்ந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவை அச்சத்தினாலே குழப்பத்தினாலே பயத்தினாலே ஆண்டவரே பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்று சொல்லி இக்காலத்தில் எத்தனையோ பேர் தங்களை மாய்த்து கொள்கிறதை, தன்னுடைய மன போராட்டத்தில் அவர்கள் வெற்றி பெற முடியாதபடி அந்த சூழலை வைத்து சத்துரு அவளை வீழ்த்துகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே மன குழப்பங்களை போராட்டங்களை கொண்டு வர சத்துருக்கு விரோதமாக நான் வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சமாதானம் அவருடைய இருதயங்களை நிரப்பற்றும். ஆண்டவரே, குடும்ப உறவுகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. விசேஷமா கொரோனா வைரஸ் ஆண்டவரே தேசத்தை பட்டணத்தை கிராமங்களை ஆண்டவரது பின் தொடராதபடி கர்த்தரது முற்றிலுமாய் நீக்கி மனம் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமுள்ள கரத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல் நீட்டுவீராக. சுகமளிக்கிற வல்லமைகள் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அற்புதமான தெய்வீக சுகத்தை இவர்களுக்கு தந்தளும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திர ராஜா. எங்கள் தேசத்தின் தலைவர்களை, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே இந்த வயசு எடுத்து போராடுகிறதான தன்னார்வர்களை, மருத்துவர்களை, செவிலியர்களை ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், மருத்துவ பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் மேல் இரக்கமாயிருக்கும்படியா நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களுக்கு காணப்படும் பொருளாதார நெருக்கடி மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, திருச்சபை ஆலய ஆராதனைகள் இல்லாதிருக்கிற சூழலில் ஆண்டவரே கடந்த ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாரத்திலே தேவ பிள்ளைகள் ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படி தங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி நீர் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு சுத்த இருதயத்தோடு நீதி கொத்ததாய் விதைத்து பலாபலனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எப்படியோ நான் விதைக்கிறேன் அல்ல ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், அதை ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கும்
ஆண்டவரே கர்த்தாவே பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைக்கும் ஆண்டவரே அதன் பலனை அவள் சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான் நீர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே தகப்பனே அநேக காரியங்களுக்காய் தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது நீர் அற்புதம் செய்வீராக. உடைய நீங்காத பிரசுரமுடைய ஜனத்தோடு இருப்பீராக. நீர் பெரிய காரியங்களை செய்யும் திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். தேவன் நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் காட். நாம் யாவரும் சொல்லும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.